ஃபர்ஸ்ட் மூவி நெறைய படங்கள் நடிச்சிருந்தாலும், இந்த படத்துல கதாநாயகனாக நீங்க வந்திருக்கீங்க. இது எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி இந்த படத்த ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, யாருக்குமே இவ்வளோ சீக்கிரம் அது நடக்காது. எனக்கு நடந்துட்டு இருக்கு. நான் நெறைய பேர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். எல்லா இன்டர்வியூலயும் சொல்லிட்டு இருக்கிறது தான். நான் மாஸ்டர் பட கேமராமேன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பேன். ஆனா இந்த மாரி எனக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் தொறக்கணும்ண்ணே. அது ரொம்ப நாள் ஆசைண்ணே. மாரி எல்லாருக்கும் அது கனவு. நடிகரா இருக்க எல்லாருக்குமே அது ஒரு கனவு. அது எனக்கு இவ்ளோ சீக்கிரம் நடந்திருக்குன்னா, அது முழுக்க முழுக்க எங்களோட ஜெயலலிதா அண்ணன் மட்டும் தான் காரணம். ஸோ இந்த டைம்ல ஜெயலலிதா அண்ணனுக்கும் தேங்க்ஸ். இந்த வாய்ப்பு வந்து கடவுளா பார்த்து எனக்கு குடுத்ததுன்னு நெனைக்கிறேன். ஸோ கடவுளுக்கும் இந்த டைம்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்துட்டோம். நம்ம அத பத்தி நெறைய பேசணும். இந்த கதைக்கு பூவையார் அப்படின்றத எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? ஏன்னா லீட் அப்படின்றது தெரியுது. பூவையார் ஏன்? அந்த கொஸ்டின் மார்க் ஏன்? சூப்பர் சிங்கரோட ஃபேன் நானு. அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, பூவியாரோட அந்த சீன் வரும்போது பர்ட்டிகுலரா இருப்பேன். அன்னைக்கு ஷோல இருப்பேன். பார்க்கும்போது எல்லா பசங்களும் தான் இருக்காங்க. குட்டி பசங்கள் பண்ணுவாங்க. அதுல இந்த பையங்கள மட்டும் ஒரு தனித்துவம் தெரியும். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிரிக்கவும் வைப்பான், சிந்திக்கவும் வைப்பான். இந்த மல்டி டேலண்ட் எல்லார்கிட்டயும் வராது. அது அதுபோல பார்த்தீங்கன்னா, சில இடத்துல கவனம் ஃபுல்லா அவனோட ஃபோக்கஸ் என்ன செய்ய வரோமோ, அதுல கான்ஃபிடென்ட்டா இருப்பான். அங்க எனக்கு தோணுச்சு. இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இல்லாம இவ்ளோ துணிச்சலா இவ்ளோ விஷயம் பண்ண முடியாதுன்று, இது வந்து காட் கிஃப்ட் அவனுக்கு. உண்மையிலே எல்லா குழந்தைங்களும் தான் பாடுறாங்க, எல்லாரும் பண்றாங்க. இது ஏதோ ஒரு விஷயம் அவன்கிட்ட ஒரு பவர் இருக்குங்க. ஸ்பான்டேனியஸா போடுவாப்ல. கண்டிப்பா. ஆ அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதெல்லாம் தான் என்ன ஈர்த்து, இந்த கதையே வந்து நான் இவனுக்காக தான் எழுதினேன். இவன் சின்ன பையனா இருக்கும்போதே நான் எழுதின கதை தான். புவியாருக்காக எழுதப்பட்டது தான் இந்த ராம் அப்துல்லா சோ ஆண்டனி. ரைட்டிங் பூவையார் மைண்ட்ல வச்சு ரைட்டிங்லேயே பூவையார வச்சு தான் எழுதினேன் நானு. ஒவ்வொரு சீனும் அவன் எப்படி இருப்பான் எப்படின்றது, அப்போ அவன் சின்ன வயசா ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி தான் எழுதியிருந்தேன். அப்போ அவனோட சைஸுக்கு, அவனோட ஆட்டிவிட்டி எப்படி இருக்குன்ற மாரி தான் எழுதினேன். காலப்போக்குல கொஞ்சம் டிலே ஆனதுனால, ப்ரொடியூசர் எனக்கு அப்படி இப்படின்னு கிடைக்காதனால, இப்போ இதுதான் ரைட் டைம். உலகத்துக்கு நான் வந்து கரெக்ட்டா ஜெகத்தினை எதிர்த்து ஒரு ஃபைட் பண்றதுக்கு கரெக்ட்டான பெர்சன் இந்த இந்த தருணம் தான் எனக்கு அமைஞ்சது.